அண்மை செய்தி புதிய இயக்கம் தொடங்கி டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுக்கும் காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். புதிய இயக்கம் தொடங்கியுள்ள அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். பாஜகவிலிருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார் அண்ணாமலை. அதனைத் தொடர்ந்து அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படும் காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வீதி லீடர்ஸ் என்ற இயக்கத்தில் தற்போது வரை 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப விமான நிலையத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரம் என்ன? செய்தியாளர்களை அவர் சந்தித்தாரா? என்ன சொன்னார்? வணக்கம் பூர்ணிமா. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகியதாக அறிவித்ததுடன் புதிய அரசியல் இயக்கத்தையும் அண்ணாமலை தொடங்கி இருக்கிறார். வீதி லீடர்ஸ் என்ற இயக்கத்தை தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே தற்பொழுது இதுவரை 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக சேர்த்திருக்கிறார்கள். இந்த நிலையில் டெல்லியில் இருந்து அண்ணாமலை விமானம் மூலம் சென்னைக்கு சற்று முன்பு வருகை தந்தார். அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவரை வரவேற்க சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்த வண்ணம் உள்ளார்கள். அதிலும் அவர்களினுடைய அந்த கூட்டம் என்பது ஒரு ஆரவாரம் மிக்க கூட்டமாக காணப்பட்டது. சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அண்ணாமலையை தோளில் தூக்கி வைத்து அவர்கள் கொண்டாடினார்கள். உற்சாக குரல் எழுப்பி கோஷங்கள் எழுப்பி அவரினுடைய இந்த முடிவை அவர்கள் வரவேற்றார்கள். அதிலும் குறிப்பாக அண்ணாமலையை தோளில் தூக்கி வைத்து ஒரு உற்சாக கோஷம் எழுப்பி அனைவருமே மகிழ்ச்சியில் திளைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் காண முடிந்தது. இனிவரும் காலங்களில் இந்த இயக்கம் அரசியல் இயக்கமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அண்ணாமலையே இன்று தெரிவித்தார். அந்த வகையிலே அந்த முடிவிற்கு ஆதரவாளர்கள் அனைவருமே தங்களினுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கும் வண்ணம் ஒரு உற்சாகமாக செயல்பட்டனர். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.